चिदानन्दसत्तये नमस्ते वासुदेवाय सर्वभूतक्षवाय च ऋषिकेश नमस्तुभ्यं प्रपन्नं पाहि मां प्रभो इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरस्तुतिनाम सर्वविंशोऽध्यायः श्रीहरे नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्द ஒண்ணுமே கேட்கலையே. உங்களுக்கெல்லாம் கேட்கறதா? யாருமே சார் பேசல, அதனாலதான் குருஜி கேட்கல. முடிச்சாச்சு. ஏடபிள்யூசி முடிச்சாச்சு. மாமா இன்னும் வரல நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா எல்லாம் ஆயிட்டா? முடிச்சாச்சு மாமா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓ வெரி குட், சூப்பர். நீங்க ஒரு வாரம் கிளீனா கிளாஸ் நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாஜிக்கு தான் இது பண்ண தேங்க்ஸ் சொல்லலாம். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் பாராயணம் பண்ண வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தென்னாங்கூர்ல நிறைய பேர் பாராயணம் பண்ணா, புது ஆளுகள்லாம் பாராயணம் பண்ணா. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, சொல்லி கொடுக்கல. இல்லையா எல்லாருக்கும் இன்னும் கொடுத்துருப்பேன். நம்ம நடராஜன் சார்லாம் திருவாமியூர் நடராஜன் சாரெல்லாம் கிளீனா பண்ணினார் பாராயணம். அதே மாதிரி புது ஆளுகள்லாம் நிறைய பண்ணா. எல்லாரும் மீனாஜியும் ஊருக்கு வந்தோன்னு பண்ணினா. ஆத்தியம் பயமா இருக்கு, நான் ஆத்தியம் இந்த பயமா இருக்கு சொல்லவே கூடாது. டக்குன்னு வந்து பண்ணி நான் சான்ஸ் கிடைக்காதாங்கிறான், கிடைக்க சமயத்துல வாங்கிக்கிறான். उदार तुम्ही संत माय बाप कृपा बंद, उदार तुम्ही संत माय बाप कृपा बंद, माय बाप कृपा वंद, माय बाप कृपा वंद, केवडा केला उपकार काय वन्नमी, केवडा केला उपकार काय वन्नमी पामर, काय वन्नमी पामर, काय वन्नमी पामर, यडा जीव उद्धार केला मार्गदा विढा सुबंध, मार्गदा विला सुबंध, मार्गदा विला सुबंध, सेना मणे उतारा ही होताम का हिति सेना, होताम का हिति सेना, होताम का हिति सेना, उदार तुम्ही संत माय बाप कृपा बंद. இது ஒரு சினிமா பாட்டு ராகம்னு தோணுறது, தெரியல எந்த ராகம் தெரியல. ரொம்ப நன்னா பாடினாவா. ல 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 லே. யாருக்கும் ஞாபகம் இருக்கா இந்த பாட்டோட இந்த டியூன்? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ராதே கிருஷ்ணா கேக்குறதா? கேக்குறது. நீங்களே உடைச்சுங்க. தெரியல சூப்பரா அழகான பாட்டு. நம்ம பாடுறது உதார துமி சந்த மாய பாப்ப கிருபா வந்த அப்படின்னு பாடுவோம். இவ டிஃபரெண்ட் டியூன்ல பாடின ரொம்ப நல்லாது. உதா उदार तुम्ही संत माय बाप कृपा बंद, केवडा केला उपकार काय वन्नमी पामर, काय वन्नमी पामर, काय वन्नमी पामर, जडा जीवन उद्धार केला मार्गदा विलासु बंद, मार्गदा विलासु बंद, मार्गदा विलासु बंद, सेना मने उताराई होताम काम द्विति सेना, होताम काम द्विति सेना. சூப்பர். பகவானோட கிருப்பையில 3 சப்தாகம் ஆகஸ்ட்ல ஆத்தியம் காட்டுப்புத்தூர், அதுக்கப்புறம் சேரமாதேவி கூனியூர், அதுக்கப்புறம் தென்னாங்கூர். இதுக்கடையில் இங்க சித்தப்பா 3 பிராபஸ்யம் ஐசியூக்கு போயிட்டு வந்துட்டா. பகவான் வேண்டிய கிருஷ்ணா குருவாயூரப்பா எப்படியே இந்த 30ஆம் தேதி வரை அவரோட உஷரை காப்பாத்துவை, சப்தாகம் நின்றுடப்படாது, அதுக்கப்புறம் என்ன வேணும் நீ பண்ணு சொல்லி
நேற்றுக்கு போய் சித்தப்பா போய் காஞ்சிபுரத்துக்கிட்டலாம் இருக்கார். அங்க போய் பார்த்துட்டு படுக்க கிடக்கார். அவருக்கு இந்த சப்தாக தீர்த்தத்தையும் கொடுத்து அக்ஷதையும் போட்டுக்க சொல்லிட்டு வந்தேன். இன்னும் 2 3 கஜேந்திர மோட்சம் வாச்சு. அங்கே போய் கஜேந்திர மோட்சம் வாச்சு பகவானே நீ என்ன நினைக்கிறோ அது மாதிரி பண்ணு சொல்லிட்டு வந்தாச்சு. பகவானோட கிருபை எல்லாருக்கும் இந்த கிதி லாஸ்ட் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு இருக்கணும். அதுதான் முக்கியமே தவிர எப்படி எவ்வளவு நாள் ஜீவிச்சோம் எப்படி இருந்தோங்கப்பட்டது கணக்கே கிடையாது. எவ்வளவு சப்தாகம் அட்டன் பண்ணோம், எவ்வளவு டான்ஸ் ஆடினோம் சப்தாகத்துல பாட்டுல எல்லாரும் துண்ணா ரொம்ப அழகா இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ என்ன வாங்கோ சொல்லிருக்கா. நம்ம இன்னும் அங்க இதுக்குன்னே போய் ஒரு சப்தாகம் பண்ணலாமோ தோணுது. எல்லாருமே கூப்பிட்டு ரொம்ப கோலாகலமா இருந்தது மாமா, பாக்கிறதுக்கே ரொம்ப கோலாகலம். கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் வீடியோ வந்தா கூட எங்களுக்கு அப்படி அனுபவமா இருந்தது. கால வச்சு ரொம்ப அமிர்தமா இருந்தது. ஸோ அதனால மேலும் மேலும் நமக்கு நல்ல சத்சங்கம் கிடைக்கணும். பகவான்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா சத்சங்கம் கிடைக்கணும். ஜென்மா எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி போகும் தெரியாது, எப்படி வேணும் வைக்கணும். பகவானே ஜீவனே நிதினை செய்வார் ராதா கிருஷ்ணம் கதிர்மமா. செத்தாலும் சரி தேகஜாவோ தேகதாவோன்னு ஒரு பாட்டு பாடுறாரு, அழகான பாட்டு. அவங்க ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே அங்க பஜனை நடந்தது. அதுவும் கிருஷ்ணாவதாரத்து அன்னைக்கு ராத்திரி அங்க பகவான் அப்படியே 12 மணிக்கு ராத்திரி அந்த துவாரம் வைகுண்ட துவாரம் தொடங்குறது மாதிரி தொடர்ந்து கிருஷ்ணன் அப்படியே அவதாரிச்சதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. அங்க பெரியவெல்லாம் பஜனை பண்ணினாங்க பாண்டுரங்கம் கோவில்லையே. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஸ்தலம் கிட்டக்க இருக்கு. 2:30 மணிக்கூர்ல போயிடலாம். காரில் போனா 2:30 மணிக்கூர்ல போயிடலாம். போய் நிறைய பேர் மദ്രാஸ்ல இருந்து வந்திருந்தா இது பெரிய பாக்கியம். அதனால வராத்தவாள்லாம் புண்ணியம் பண்ணலன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏதோ எது சௌரியமோ அதனால ஸ்மரணே சுகம்னு சொல்லுவா. அங்கிருந்தே ஸ்மரிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு பகவானோட கிருப்பைக்கு பாத்திரமானோம். எவ்வளவு முடியுமோ வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். வீடியோ எல்லாமே கூகுள் டிரைவ்ல போட்டு எல்லாம் போட்டிருக்கா. நான் விஜயாபுவனுமே சொல்லணுமா? விஜயாபுவன் கடலூர் பத்மினி எல்லாரும் ஆன் பண்ணி வச்சிருக்கல என்ன சொல்லணும் மாமா. நேற்றுக்கு என் தங்க பரிமளா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒண்ணு சொன்னா. பரிமளா ஃபுல்லா அட்டென்ட் பண்ணா. குருஜி சாப்பிட்டப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும்னு டைனிங் ஹால்ல ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருந்து நாமம் சொல்லிட்டு பகவான் சாத்த கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அப்புறம் தான் நம்ம அந்த பிரசாதமா சாப்பிடணும்ட்டு சொன்னார். இதெல்லாம் எனக்கு ஆத்துல சாப்பிடுறதே ஞாபகம் வருதுன்னா. சூப்பர். பத்மினி சொல்லுங்க. என் தங்க நேத்திக்கு மயிலாப்பூர் குரூப்போட மாமியோட கிளாஸ்ல வந்திருந்தா. 5வது சாப்டர் தொடங்கும் போது வந்தேன்னு சொன்னா. ஆனா மாமா நமஸ்காரம் பண்ண முடியல, பேச முடியல சொன்னான். நீங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன், நான் டிஸ்டர்ப் பண்ணல, வந்துட்டேன்னு சொன்னான். ஒரு சாப்டர் வாய்ச்சேன்னு சொன்னான். ஓ சரி சரி. முதார துமி சந்த மாய பாப கிருபா வந்த மாய கிருபா வந்த மாய கிருபா வந்த உதார துமி சந்த மாய பாப கிருபா வந்த கேவடா ಕೆಲ ಉಪಕಾರ ಕಾಯವನ್ನಮಿ ಕಾಯವನ್ನಮಿ ಪಾಮರ ಕಾಯವನ್ನಮಿ ಪಾಮರ ಜಡಾ ಜೀವ ಉದಾರ ಕೇಳ ಮಾರ್ಗದ ವಿಲಾಸು ಬಂದ ಮಾರ್ಗದ ವಿಲಾಸು ಬಂದ ಮಾರ್ಗದ ವಿಲಾಸು ಬಂದ சேனாமணே உதராயி ஹோதாம் காம்சி தீசன ஹோதாம் காம்சி தீசன ஹோதாம் காம்சி தீசன. ரொம்ப அழகான பாட்டு. உதார சந்துக்களோட பாட்டை சொல்றாங்க. சாது சங்கம் தான் பகவான் கொடுக்கணும்னா சாது சங்கம் கொடுக்குறோம். தென்னாங்கூர்லயும் மழை பெஞ்சுது, தென்னாங்கூர்லயும் மழை தூரித்து. இந்த வெயில் காலத்துல மழை வருமா? ஆனா கிருஷ்ணாவதாரம் வாசிச்சு ருக்மிணி கல்யாணத்துக்கு மழை பெய்ஞ்சது. துவாரகால எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கிருஷ்ணாவதாரம் கழிஞ்சு அடுத்த நாளைக்கு ருக்மிணி கல்யாணம் வாசிக்க போறோம். கொட்டிட்டு மழை, ஸ்டேஜே போயிடுது. ஸ்டேஜ் பூரா உள்ளவளும் தண்ணி. அப்புறம் we have to change the என்ன சொல்றது, we have to change the venue. அங்கேருந்து மாறி வேற இடத்துக்கு போனோம். இதெல்லாம் என்ன வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? இதே மாதிரி பார்த்தேன்னா சுகதாலாம் மழை கொட்டிட்டு இருந்து நாங்க போகும்போது மகாத்மியம் போது மழை கொட்டித்து. பகவான்கிட்ட வேண்டின கிருஷ்ணா குருவாயூரப்பா நாளையிலிருந்து சப்தாகம் பண்றோம், ஒரு வாரத்துல மழையை கொஞ்சம் நிறுத்திக்குவேன் கிருஷ்ணா. நான் இந்திரன்ட்ட சொல்லலை, இந்திரன்ட்ட சொன்னாலே நடக்கும். இந்திரன்ட்ட சொல்லி நான் அப்படி இப்படி சொல்லுவானே, பகவான்கிட்ட நேர சொல்லலாமே சொல்லி ஒரு வாரம் மழையே பெய்யுது. சுகதால் வந்த வாழ்க்கையெல்லாம் தெரியும்.
சுகதால் பந்தவாளுக்கெல்லாம் தெரியும். இதுல இருந்து என்னது என்ன மாதிரி உண்டான்னு சொல்றதுக்கு இல்லை. குருவாயூரப்பனோட கிருபை கிருபை கிருபை. நமக்கு மேலும் மேலும் நிறைய சத்சங்கம் வேணும். சத்சங்கம் இருந்தால் தான் நமக்கு லைஃபே இருக்கு. சத்சங்கம் இல்லாமக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, மோர் இருக்கு. வேண்டாம் சுவாமி, எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். அகம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயக மனஸ்மரேதா அசுபதே குணாம் தே கணீதவா கர்ம கரோது காயக நநாகபட்டம் ந ச சார்வபௌமம் ந பாரமேத்யம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷேஹே அஜாதபட்சா இவ மாதரம் ககா ஸ்தன்யம் யதா வத்சதராச்சுதார்த்தாய பிரியம் பிரியேவத்யுஷிதம் விஷன்னாமனோ அரவிந்தாட்டதிருச்சதே த்வாம் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சத்யம் संसारचक्रे भ्रमदस्वकर्मभिः त्वन्मायया आत्मजदारगेषु आसक्तचित्तस्य நனாதபூயாது. கிருஷ்ணா குழந்தை குட்டி அது இதுன்னு வேண்டாம் சுவாமி, எனக்கு போதும், எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு விருத்ராசுரன் சொல்றானே. என்ன பக்தி, என்ன பக்தி! கோபிகளோட பக்தி என்ன பக்தி! ஏவம் ஒரு பக்தி. குரங்கு மாமா நரசிம்மாவதாரத்தன்னைக்கு ஒரு குரங்கு ரிலாக்ஸ்டா வந்து அதுக்கு என்ன தெரியும், உங்களோட சீட்ல ரொம்ப கேஷுவலா உட்காந்து அது வந்து எல்லா பிரசாதமும் சாட்டுது. அதுக்கு அடுத்த ஜென்மா பெரிய பாகவதர் தான். ஆமாம், குரங்கு வந்து உட்காந்துருது, இன்னொரு சீட்ல வந்து உட்காந்து எல்லாம் குரங்குக்கு வந்து எல்லாம் கொடுத்தேன். இங்கே குரங்கு எல்லாம் சமத்து குரங்கு, படுத்தாது. நம்ம சுகதாலோ பிருந்தாவன் குரங்கு தான் ரொம்ப படுத்தப்பட்ட குரங்கு. என்ன, அங்கே கண்ணாடியை பிடிங்கிட்டு போயிடும், மொபைலை பிடிங்கிட்டு போயிடும். அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இங்கே அப்படியெல்லாம் இல்லை. அது ஏதோ பழமோ ஏதோ சாப்பிட வந்து இது பண்ணியிருக்கு. அதனால பகவானோட கிருபைக்கு பாத்திரமாகணும். மேலும் மேலும் நிறைய சத்சங்கம் கிடைக்கணும், எல்லாரும் பாகவதம் வாசிக்கணும். அதுதான் சொல்றா. இப்போ நான் சொன்னேன், அந்த மாமா சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் இது பண்ணணும்னு. குழந்தைகள்லாம் அவளா வரணும், ப்ரெஷர் பண்ணால் யாருமே வரமாட்டா. ஆனால் நம்ம குரூப்புக்கெல்லாம் நிறைய பேர் கதை சொல்ல தொடங்கிட்டா. எல்லாருமே வச்சு கதை சொல்லணும்னு ரொம்ப ஆசை தான் எனக்கு. ஆனால் டைம் கிடையாது நமக்கு. பாராயணம் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் பண்ணுற ஏரியா இருக்கா. நான் ரொம்ப ஸ்லோவாக படித்தா டைமுக்கு முடிக்கணும், அவள் 12:30க்குள்ளே முடிக்கணும்னு வேற சொல்கிறான். இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போய் பாராயணம் பண்ணினோம். பகவானோட கிருப்பைக்கு பாத்திரமாகணும். மேலும் மேலும் நிறைய சத்சங்கம் உண்டாகணும். நிறைய பேர் எல்லாரும் பாகவதம் வாசிக்கணும். எனக்கு அதுதான் சொல்கிறேன். ஆற்றுல வாசிங்கோ, எப்பப்போ டைம் கிடைக்குமோ வாசிங்கோ, சாப்பிட்டு வாசிங்கோ, ராத்திரி படுத்துக்கிறதுக்கோ தூக்கம் வரலைன்னா வாசிங்கோ. ஆரோ கேட்டால் ராத்திரி சந்தியா வந்துடுறதுக்குமே, சந்தியா காலத்துக்கு அப்புறம் பாகவதம் வாசிக்கப்படாது ஆரோ சொல்கிறாளே. நான் எங்கிட்ட வந்து கேட்டால், மாமா எப்போ வேணால் வாசிக்கலாம், எனி டைம் யூ கேன் ரீட் பாகவதம். மந்திரங்கள் புருஷ சுத்தம் அதெல்லாம் ராத்திரி இத்திரி சொல்லக்கூடாது. ராத்திரி படுத்துட்டு பெட்டில் வச்சுட்டு ஒரு புருஷ சுத்தம் சொல்லக்கூடாது. ஆனால் பாகவதம் வாசிக்கலாம். ஜன்மாத்யஸ்யோன்வயாதி இதரதச்சா அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வரார்த்தேனே பிரம்மஹதாயாதி கவே முக்கியந்தியூரேஹ தேஜோமாரி மிருதாம். தேஜோமாரி மிருதாம், தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும், காணல் நீர். இதுதானே உலகம். மாயைடா பொய், காயமடா காயம், காத்தெடுத்த பையடா. உலகம் பூரா பொய் தானே, பொய்யும் முசிட்டும் மாயைதானே, காணல் நீர் தானே அப்படிங்கிறார். தேஜோ மாரிமதாம் யதா வினிமயோ எத்திர திரிசர்கோ அமிர்ஷா தம்னா ஸ்வீன சதா. அந்த சத்தியத்தை தெரிஞ்சு, சத்தியமான பொருளை தெரிஞ்சுட்டானா பாக்கியெல்லாம் பொய்ன்னு தெரியும். ஆனால் சத்தியமான வஸ்துவை நம்ம பார்க்கல இதுவரை. அதனாலதான் கஷ்டமா இருக்கு. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவே அப்படின்னு சொல்லி பாகவதம் தொடங்குறது இல்லையா? ரொம்ப அழகான சர்க்கங்கள். இப்போ 4ஆம் ஸ்கந்தமே எடுப்போம். புக்கு எல்லாத்தையும் கொண்டு வரல, அதனால இப்போ 2-3 நாள் 4ஆம் ஸ்கந்தமும் சுந்தரகாண்டமும் ஆகும். ஏதாலும் ஏதே விதத்துல பாகவதம் படிக்கணும், அவ்வளவுதான். தவிர இப்படித்தான் அதுதான் வேணும்னு எல்லாம் கிடையாது நமக்கு. புதுவோடு சரித்திரத்தை பார்த்து எல்லாம் புது மாதிரி உண்டா? எல்லாரும் அவாவா புகழத்தானே புகழ்த்துக்கணும்பா. ஆனா புது சொல்றால் என்னப்பா, உத்தம ஸ்லோக குணானுபாதா, உத்தம ஸ்லோகனான பகவானோடு கல்யாணம் குண சொல்லணும் அப்படின்னு சொல்றார்.
இப்படி பகவத் ஜனங்கள்ல பிரவர்த்திக்கப்பட்ட அது எல்லாரையும் பாகவதம் படிக்கணும், நிறைய நாமம் சொல்லணும் அப்படின்னு புது வந்து தன் பிரஜைகளை அவர் ஆணையிடுறார். என்னோட இதுல நீங்கள் வந்து எல்லாத்தின் காலம் பிரதான காலாசே தர்ம சங்கிரகே சரீரேஷ பிரதிபத்திய சேதனாம் கிரியா பலத்வேன விபுர் விபாபியதே யதா அனலஹா தாருஷு தத்குணாத்மகா. 35வது அத்தியாயம், எத்தனாவது சாப்டர்? 21. 21ல 35வது அத்தியாயம், 35வது ஸ்லோகம். கேட்கிறதா எல்லாருக்கும்? ராதே கிருஷ்ணா. கேக்குறது மாமா. கேக்குறது கேக்குறது. ஸ்கந்தம் ஸ்கந்தம் 4 4. 4வது ஓகே ஓகே. ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். எல்லாமே பகவத் ஸ்வரூபம்னு சொல்றார். இதைத்தானே உத்தவர் வந்து அந்த கோபஸ்ரீகளுக்கு சொல்றான். திருஷ்டம் சுதம் பூத பகுஷ்யது, பார்த்தது, பார்க்க போறது, நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே அந்த பகவான் தான். அந்த வினாச்சுதகா, அச்சுதனை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றார். பிரதான காலாசே தர்ம சங்கிரகே சரீரேஷ பிரதிபத்திய சேதனம் கிரியா பலத்வேன விபுர் விபாபியதே யதா அனலஹா தாருஷு தத்குணாத்மகா. அந்த சர்வேஸ்வரன் ஏஷ விமுஹு பிரதான காலாசே தர்ம சங்கிரகே, மூல பிரகிருதி, காலசக்தி, வாசனா, ஜீவாதிருஷ்டம் இனிமேல் ரூபம் ஒன்றுன்றதான சரீரத்துல சேதனம் போதன சக்தியை பிரவர்த்திச்சு அவர் எல்லாரையும் வேலை பண்ண வைக்கிறார். யோ அந்த பிரவிஷ்யம் அமவாஜமிமாம் பிரசுப்தாம். எப்படி அக்னி வந்து அந்த தாருஷு மரக்கட்டுகளுக்குள்ள பிரவேசிச்சு தத் குணாத்மகா அவையோடு ஆகார குணம் கொண்டவாய் பவிக்குமோ, அதே மாதிரி கர்மபங்களோட பலஸ்வரூபத்துவேன பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு சொல்றார். 36வது ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு எடுக்கணும். அஹோ மமாமி விதரதி அனுகிரகம் ஹரிங்குரும் யஜ்ஞபுஜாம் மதீஸ்வரம் ஸ்வதர்ம யோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் சோனிதரே திடப்பிரதாக. பூமியில மாமகாக எனக்குன்னு சேர்ந்த பிரஜைகள், பூமியில எனக்குள்ள பிரஜைகள் திடப்பிரதாக மனோனிஷ்டையோடு கூடியாய் திடமான விரதத்தோடு யஜ்ஞபுஜாம் யஜ்ஞாம்ச புக்குகளான தேவாளோடு அதிநாயகனும் அதீஸ்வரம் ஆச்சாரியனுமான ஸ்ரீஹரிய ஸ்வதர்மயோகேன அபாவ தர்மதானுஷ்டானமாகப்பட்ட மார்க்கத்தோட நிரந்தரம் இடவிடாமைக்கு பஜிச்சு கொண்டிருக்கணும். அஹோ சந்தோஷம், இவர் எனக்கு அனுகிரகம் தான் செய்யல. நீங்க அப்படி பகவான் ஆராதிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இடவிடாம கண்டினியூஸா ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு பண்ணா காரியம் ஆயிடுத்தானே, அப்புறம் பஜிக்க மாட்டோம். எனக்கு நான் காரியம் ஆகிறதுக்குன்னு பண்ணல சுவாமி, இன்னைக்கு என்ன என்ன எப்படி வச்சிருக்கே, என்ன இன்னைக்கு நான் சொல்றது மாதிரி என் உடம்பு கேட்கறது. ஒரு ஸ்டேஜ் உடம்பு கேட்க சித்தப்பா போய் பார்த்தேன், படுத்த படுக்கையா கிடக்கா, தூங்கிட்டே இருக்கா. இனிமேல் லாஸ்ட்ல ஒரே தூக்கமா தூங்கணும், அது வர தூங்கிட்டு இருக்கா. போய் பார்த்தேன், படுத்துட்டே இருக்கா. அதனால இன்னைக்கு உடம்பு கேட்கறது, அதுக்கே உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஒரு மினிட் ஹோல்ட் ஆன். ஹலோ. யா கோவிந்த், நீங்க அன்னைக்கு வந்து பாடினேன் இல்லையா? ரொம்ப சூப்பரா இருந்து கேட்டல மேடம், சூப்பர். நான் அந்த கான்டாக்ட் மேனேஜர் இது பண்ணேன். அந்த அந்த உதார சங்க பாடின உதார துமி சந்த மாய பாப்ப கிருபா வந்த, நீங்க வேற ராகத்துல பாடினேன் இல்லையா? அது ஒரு சினிமா பாட்டோட டியூனும் இல்லை. அல்ல, என்ன என்ன ராகம்? நளின காந்தி. அதை கேட்கத்தான் கூப்பிட்டேன். இது ஒரு சினிமா பாட்டுல இருக்கு. நான் அது தப்பு நான் சொல்றேன், ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இன்னைக்கு கூட கிளாஸ்ல அதான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப அழகா தீன காந்தி என்ன சொன்னேன்? நளின காந்தி. அது போட்டா வருமே, பார்க்கட்டா. ரொம்ப அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. பெரியவா இப்படித்தானே கேட்டு கேட்டு தானே எல்லாருமே படிக்கிறா இல்லையா? சூப்பரா இருந்தது, கேட்டலாம். நீங்க எங்க இருக்கு? அபாவும் எல்லாரும் பள்ளி
ஓ அந்த சைடு. சரி சரி சரி. நான் கோபாலபுரத்துல வந்தாச்சு, கோபாலபுரம் தான் இருக்கேன். சரி, பி இன் டச். ஓகே, நான் இதை கேட்கத்தான் கேட்டேன். எனக்கு நான் எப்படி கிடைச்சதுன்னா, நான் அந்த இவா இருக்கா இல்லையா, ஸ்மரணே சுகம், அவள் உங்களுக்கு நல்லா தெரியுமாமே, ஸ்மரணே சுகம்கிட்ட கேட்டேன் நான் இதை மாதிரி. ஆமா, அவள் பேரு தெரியும், அவள் அப்பாட்ட தான் பேசினேன். அவள் அந்த லேடிட்டு நான் பொண்ணுகிட்ட பேச முடியாதுன்ட்டு அப்பாட்ட பேசினேன். அப்பா அவள்கிட்டையும் சொன்னேன், இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு, அந்த குழந்தை கொண்டு பாடுங்கோ. ஏன்னா 4 பேர் கேட்கணுமே, 4 பேர் இது மாதிரி பாடினா இட் இஸ் அட்ராக்டிங் லைக் எனி திங். ஏன்னா ஏன பிரகாரம் பக்தி வரணும், பகவானை நினைச்சு அழணும், அதுதான் முக்கியம். என்ன ஆட்டம் ஆடணும் பார்த்தீங்களா அன்னைக்கு, சூப்பரா இருந்தது கேட்கலாம். சரி, ஆமா ஆமா, நான் இனிமே எங்களோட இதுல ப்ரோக்ராம்ல கூப்பிடுறேன். நான் உங்களை சொன்னா போறோம் இல்லையா? ஓகே, ராதா கல்யாணம் எல்லாமே பண்ணுவேன் இல்லையா? வெரி குட் வெரி குட். வாங்க, நான் எங்க தென்காசியில தோட்டம் வச்சிருக்கோம், அங்க ஒரு பஜனை வைக்கிறோம், வாங்க. சரியா? ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீங்க எங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன படிக்கிறேன்? வெரி குட், சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாமா, ஞாபகம் வந்துடுத்து பாட்டு. எந்த என்ன நெஞ்சில் பாட்டு? நின்றாடும் தென்றல் நீதானா, எந்த முன்னில் நீ பாடும் திரு தில்லானா. கமல்ஹாசன். ஞாபகம் வந்துடுத்து. பார்த்தீங்களா? கமல் இன்னொரு பாட்டு. ராகம் சொன்னா என்ன ராகம் இப்போ எனக்கு நிற்க மாட்டேங்குது. நளின காந்தியா? நளின காந்தி, நல்ல பாட்டு. நளின காந்தி. நளின காந்தி பாடுங்கோ. நளின காந்தி யாரையும் பாடுங்கோ பார்க்கட்டான். उदार तुम्ही संत माय बाप कृपा वंद, उदार तुम्ही संत माय बाप कृपा वंद, மாய பாப்பா கிருப்பா வந்த மாய பாப்பா கிருப்பா. அழுதுட்டேன் நான். என்னமா அண்ணாவோட பாட்டு பாடினா தெரியுமா? அண்ணா பாட்டு பாடினா அழுதுட்டேன். மாமி ஹேமா மாமி பாடுவளே மங்கள சரணா. என்ன பாட்டு மாமி? மங்கள சரணா மதகமனா மதக ஜகமனா. மாமி பாடுங்கோ. ஹேமா மாமி இல்லையா? என்ன பாட்டு மாமா? அண்ணாவோட பாட்டு மதக ஜகமனா. அண்ணாவோட பாட்டு என்ன பாட்டு கேட்டு சொல்றேன். மங்கள சரணா. சரி விடுங்க, அப்புறம் பாடலாம். மங்கள சரணா மாமி மதகஜ பிரேமா மாமி மதகஜ. மங்கள சரணா மதுரா நாயக ஜெய ஜெய ஹே, நறுமலர் தூவி மலரடி தொழுதோ மாதுரி ரமணா ஜெய ஜெய ஹே. எத்தனை தெய்வம் எதிர்வந்தாலும் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ, எங்கள் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ, என்னுயிரே உன் இணையடி என்று எதிலும் எமக்கேருதி வரும், வேறெதிலும் எமக்கேருசி சொன்ன. வெரி குட் வெரி குட். அண்ணாவோட புக்ல இருக்கா? அகமிக மகிழ்ந்து ஆடும் மணியில் ஒரு புறமாய் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பரனோரரசே குரு பரணி. சத்குரு மகராஜுக்கு ஜெய். இது அண்ணாவோட புக்ல இருக்கா இந்த பாட்டு? அண்ணாவோட புக்ல இருக்கா மாமி? கேக்குறதா? அண்ணா புக்ல இந்த பாட்டு இல்ல மாமா. இது திடீர்னு கடைநல்லூர் குரூப்பாரோ இடைச்செருகள் அண்ணாவோட போட்டதில்லை. சரி சரி, அதை மாத்திரம் எழுதி அனுப்புங்க. கடைநல்லூர் ராஜகோபால் இந்த பாட்டை பாடாத இருக்கவே மாட்டார். கடைநல்லூர் ராஜகோபால் மாஸ்டர் பீஸ் இது. இப்போ வந்து லிரிக்ஸ் இருந்தா எழுதி அனுப்புங்க. லிரிக்ஸ் இருந்தா எழுதி அனுப்புங்க. நான் எழுதி அனுப்புறேன் மாமா, நான் எழுதி அனுப்புறேன். அதே கிருஷ்ணா லிரிக்ஸோடயே வெளியிட்டு இருக்கா மைத்திலி ராஜாராம். மைதிலி ராஜாராம் எல்லாம் வெளியிட்டு இருக்கா. நிறைய பாட்டு அவ ஸ்ரீகாந்தோட அம்மா நிறைய தமிழ் பாட்டு பாடி இருக்கா அண்ணாமலையில. இப்ப கோலாகலமா நடக்கிறது பிரம்மோற்சவம். வெரி குட். நடக்கிறது பார்த்தேன், நான் பார்த்தேன். டைம் இல்லை, என்ன பண்றது, போனோம் சொல்லிட்டு இருந்தோம், போக முடியலை.
अहो ममापि विरदति अनुग्रहं हरिं गुरुं यज्ञं भुजाम् अधीश्वरं हरिं गुरुं यज्ञपदाम् अधीश्वरं ஹரியும் குருவுமான அந்த யஜ்ஞமுக்கு எல்லா தேவாலும் எந்த பகவான யஜ்ஞங்களும் கொண்டு ஆராதிக்கிறோளோ அந்த ஹரியுமான குருவுமான அந்த பகவானை நீங்கள் சேவைப்படுங்கோ அபாவா தர்மத்தோல எஜன்மி மாமகா என்ன சேர்ந்தவெல்லாம் நீங்கள் பாகவத்துல மாமகா நிறைய இடத்துல வருது எங்கெல்லாம் வருது யாருங்க தெரியுமா விப்ரம் கிருதாகசம் தைவ திருக்கியத மாமகாக நிருகண்ட சொல்றார் பகவான் பகவான் திச்சு தாவகா ஜெயதி சேதிகம் ஜன்மனா அவரது திச்சு தாவகா அது தாவகா இது மாமகா இது நிருக மகராஜ் சொல்றார் பகவான் விப்ரம் கிருதாகசம் அபிதைவ திருக்கியத மாமகாக அப்படின்னு சொல்றார் பகவத்கீதையில கூட வருது பகவத்கீதையில கூட இந்த மாமவா பாண்டவாக்காக இந்த ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிரன் சொல்றார் வெரி குட் மாமக்காக பாண்டவா பகவத்கீதை ஸ்லோகம்ல முதல்ல வரும் பகவத்கீதை ஸ்லோகம்ல ஃபர்ஸ்ட் மாமக்கான் வரும் அதுதான் பிரேமா இந்த மாமி சொன்னாங்க இந்த மாமி சொன்னா பாலா மாமி அஹோ மமாபி விதரதி நீங்க எனக்கு ஒரு அனுகிரகம் பண்றதானா அந்த பகவான் ஆராதிங்கோ இப்படி யாரு கேட்பா அண்ணா இப்படிதான் சொல்லுவோம் அண்ணா சொல்லுவார் யாரே எனக்கு நீங்கள் இனிமேல் சம்மானம் பண்ணோம்னா எல்லாரும் ராமராம சொல்லுங்கோ பாகவதம் வாசிங்கோ வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்பா அஹோ மமாமி விதரதி அனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞமுதாம் அதீஸ்வரம் स्वधर्म योगेन यजन्ति मामकः निरन्तरं चोणितले दृढव्रताः பூமியில என்ன சேர்ந்த பிரஜைகள் மாமகாக ததானதே மாதவ தாவகா அங்க தாவகான்னு புரிஞ்சுது பிரசந்தி மார்காத்தை பத்த சௌதா தாவகான்னா என்ன சேர்ந்த பகவானை சேர்ந்தவன் ஜடப்பிரதமா உள்ளவன் நீங்கள் பகவான் அவாவா ஸ்வதர்மானுஷ்டானமாகப்பட்ட மார்க்கத்திலூட ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா என்னது ஸ்வதர்மானுஷ்டானம்னா என்னது சிலவா பஜனையில தான் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு பாகவதம் வாசிக்க வரவே மாட்டான் பஜனையில நாமம் அது ரொம்ப விசேஷமானது சிலவா பஜனையில போக மாட்டான் பாகவதத்துல உட்காந்துருவா ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ அது இன்னும் மேலாகும் ஏன்னா இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் ஸ்ரீமத்பாகவதாக்கியோயம் பிரத்யட்சா கிருஷ்ண ஏவஹி எங்கடா போறாய் நாகம் பசாமி வைகுண்டேன யோகி ஹிருதேரவோ மத்பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு சொல்லுவாள் அதனால தொடர்ந்து சொல்றார் மாஜாது தேயா பிரபவே மஹர்திபிஹி திதிச்சயா தமசா வித்யாச்சாதே திவ்யமானஹ अजित देवतानां कुले स्वयं राजकुलाद्विजानां ராஜகுலம்னா க்ஷத்ரிய சமூகத்திலிருந்து மஹர்திபிஹி மகாசமுத்திகளால் யாதொரு பிரபாவம் அவருக்கு உண்டாயிருந்தோ அதெல்லாம் தன்னைத்தான் சம கொண்டும் திருச்சியா தபசு கொண்டும் ஞானம் கொண்டும் பிரசோபிக்கப்பட்ட பிராமணரோடும் ஹரியோடும் ஸ்ரீ சர்வஹரிசரத்தின சமாசித்து வைத்தவரோடும் சமூகத்தில் ஒரு காலத்தும் கையேறது பிராது சத்திரியால் ஒரு காலத்திலையும் பிராமணால அடக்கவோ இதோ பிராது அப்படிங்கிறார் மாஜாது மான ஒரு காலத்திலையும் நீங்கள் அந்த உங்களோட பவர்னாலையும் இதனாலையும் சத்திரியால் பிராமணால ஒரு காலத்திலையும் அவமானப்படப்படாது அப்படி அவமானப்பட்டு தானே ஒரு ராஜாக்கு சாபம் வந்தது யாருக்கு பரீட்சித் வெரி குட் எப்படி வந்தது பிராமணன் ஒரு கழுத்துல போய் பாம்பை போட்டான் சத்திரியன் போடப்படுமா பிராமணால கெட்டு காப்பாற்ற வேண்டியவன் பாம்பை கொண்டு போட்டான் அந்த சமயத்துல கோபம் வந்துடுது பசிதாகம் மாஜாது தேஜனா பிரபவேன் மஹர்த்திபிஹி திதிச்சயாதமசா வித்யாஜ தேதிப்யமானே அதித தேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத் துஜானாம்னா பிராமணோடு அஜித தேவதானாம் ஸ்ரீஹரிய சர்வேஸ்வரத்துவன சமாசிரிக்கப்பட்ட வைஷ்ணவாவோடு அஜிதன்னா அஜிதஜிதஹா அப்படின்னு எல்லாம் வருது அந்த வைஷ்ணவாளோட சமூகத்துல ஒரு காலத்துல நீங்கள் கையேந்த பிரபவேது மா பிரபவேது ஒரு காலத்திலையும் அவளை சாசனம் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லக்கூடாது ஒரு கால பிராமணன் தப்பு இருந்தா கூட அதை செமிச்சு விடணுமே தவிர அவனை நீங்கள்
கையாளப்படாது. மா ஜாது தேஜா பகவத் பக்தியோடு வேண்ட பிராமண பக்தியை விஸ்தாரம் பண்றான். அதனால பிராமணாளுக்கு வேண்டி சுவாமி குழந்தையா பிறந்தான். பிராமணாளுக்கு வேண்டி எந்த அவதாரத்துல? வாமன அவதாரம். பிராமணாளுக்கு வேண்டி அவதாரம் பண்ணாரா? பிராமணரா பிறந்தான்னு சொல்ல, ரிஷபதேவர் சுவாமி என்ன? ரிஷபதேவர். ரிஷபதேவர், வெரி குட். பிராமண குலம் அவர் சொன்னார். பிராமண குலத்துல பிறந்தான்னு நான் சொல்லலை. பிராமணாளுக்கு ராமணோசிய முகமாசி ராஜாவான நாபி மகாராஜா கேட்டுண்டான், எனக்கு குழந்தை வேணும். குழந்தைதானே வேணும். குழந்தைதான் வேணும், ஒன்ன மாதிரி குழந்தை வேணும். ஒன்ன சுவாமி சொல்றா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனாலும் நீ பிராமணா சொன்னான், நான் வரேன். பிராமணன் சொன்னான். பிராமணங்கப்பட்ட குருவான கர்ணாச்சாரியர் சொன்னான்னு சுவாமி ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்தார், தூங்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு. யாருக்கு? முச்சுக்குந்தர். அப்போ என்ன அர்த்தம்? பிராமணாளுக்கு வேண்டி சுவாமி கர்த்தம் அகர்த்தம் அந்நியதா கர்த்தம் என்ன வேணும் சொல்லுவார். அந்த பிராமணனுக்கு வேண்டி 12 வயசான குழந்தைய 12 வயசுல போய் சமுத்திரத்துல போய் விழுந்த குழந்தைய கொண்டு வந்தாரே. ஆரோடு வீட்டு குழந்தைய? குரு சாந்திவணி. குரு பிராமணன் பிராமணனுக்கு ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. பிரம்மண்ய தேவகா புருஷகா புராதனோ நித்யம் ஹரியச்சரணாபிவந்தனாதே அவாபலட்சுமீம் அனபாயினீம் யசோ ஜகத் பவித்ரம் ச மகத்தமாக்ரணீஹி யச்சேவயா அசேஷ குஹாசேஸ்வராரே விப்ரப்ரியத்துஷ்யதி காம்யமீஸ்வரः ததேவ தத்தன்ம பரைவினீஜைஹி சர்வாத்மா பிரம்மகுலம் நிஷேத்யதாம். பிராமண குலத்தை என்னைக்குமே நீங்க சேவை பண்ணுங்கோ. பிராமண பக்தனும் மகத்தமால் அக்ரண்யனும் பிரம்மண்ய தேவஹா. மகத்தமா அக்ரணின்னா சிரேஷ்டமான மகத்தமால் அக்ரண்யனும் புராதனா புருஷகா புராண புருஷனுமான ஹரிஹி ஸ்ரீஹரி நித்தியம் எப்போதும் எச்சரணாரவிந்தனாதி யாதொரு பிராமண சமூகத்தோடு பாதவந்தனம் செய்கையால் அனபாயினும் தன்னை விட்டு பிரியாத லட்சுமியும் ஜகத் பவித்ரம் விஸ்வ விசுத்தமான யசஸ்வியும் பிராபிச்சாரோ யாதொன்னு சேவிக்கையால் இச்சேவையா சர்வ சராதர பிராணிகளோடு ஹிருதயாந்தர பாகத்துல குடிகொண்டுள்ளவனும் சுயம் பிரகாசனும் சுரான் பிராமண பிரியனுமான பகவான் ஏற்றவும் சந்தோஷிக்கிறானோ அந்த பகவான் பிராமணால பார்த்து அந்த தது பிரம்ம குலம் ஏவ அந்த பிராமணம் சமூகம் தான் தத் தர்மபரைஹி அந்த ஸ்ரீஹரியோடு மாதிரிகாபரமான தர்மத்துல தல்பனான வினீதேகி வினயான்விதான ஜனங்கள் எல்லா பிரகாரத்திலையும் சேவிக்கட்டும். பிராமணால சேவிச்சானா ஹரி சந்தோஷப்படுவார். அதனாலதான் பிராமணனையும் பசுவையும் சேவிக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எப்போ பிராமணனையும் பசுப்பையும் இல்லையா? கோ பிராமணே சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ. கோ பிராமணன் பசுவும் பிராமணனும் அப்படின்னு சொல்றார். எச்சேவியா அசேஷ குஹாசேஸ்வராரு அசேஷ எல்லாரோட ஹிருதயத்தில் குஹாசயத்துல உட்காந்துருக்கானே அந்த குரு சந்தோஷப்பட்டு பிராமணனை சேவிச்சார். அதுவும் வேதம் படிச்ச பிராமணன், பாகவதம் படிக்கப்பட்ட பிராமணன். ஏன் பிராமணாளுக்கு அவளது வசத்தினால் அவாதானே ஹோமம் பண்ண முடியும், அவாதானே பசுனை வச்சு ஹோமம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதனால சர்வச்சரா அலைகளையும் ஸ்ரீஹரியோடு மாதிரிகாபரமான தர்மத்துல தல்பனான எல்லா பிரகாரத்தையும் சேவிக்கட்டும். பிராமண சேவை தான் எப்போதும் செய்து கொண்டால் சபதேவதாமுகமான அக்னியில யஜ்ஞானுஷ்டானம் உண்டாகாது. அப்போது புமான்ல வேதானதிவேலமாத்மனா பிரசீததே அத்தியந்த சமம் ஸ்ருதா ஸ்வயம் நித்திய சம்பந்த நிஷேவியா ததா பரம் கிமத்ராத்ரி முகம் ஹபிர்புஜாம் சொல்றார். அப்பா பிராமணனோட வாயில அன்னம் போட்டானா அது எவ்வளவு சந்தோஷமோ அது நீ அக்னியில ஆகூதி கொடுத்தா கூட எனக்கு கிடைக்காது. ஹபிர்புஜாம் பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹபிர்புஜாம். அவர் சொல்றா, யாதொரு பிராமண சமூகத்தை பதிவாய் சமீபிச்சு சேவிக்கப்பட்ட என் நித்திய சம்பந்தனை சேவியா மனுஷன் சுயம் தன்னத்தால் ஞானாபிய சகாயம் இல்லாமையே
நித்திய நிவர்த்தியை பிராபிக்கணும். அத்தியந்த சமம் லபேத, அந்த சுவாபாவிகமாய் அனதிவேலம் கால விளம்பரம் என்கிற தெளிவார்ந்து வரப்பட்ட சித்தத்தை கால் அதிலும் சேட்டமான தேவாண்டு முகம், ஹவிர்புஜாம் முகம், ஹவிராதன மார்க்கம் இந்த லோகத்துல உண்டா? பிராமணால சேவிக்கிறது காட்டிலும் வேற என்ன உண்டா? ததா பரம் ஹவிர்புஜாம் முகம், தேவாளுக்கு நீங்க அக்னிபுஜல கொடுக்கறதையும் காட்டிலும் எனக்கு பிடிச்சது பிராமண சமூகம் கொண்டுதான் யஜ்ஞாதி பலவும் ஞான பலவும் சுபதமாகிறது தாற்பயம். பிராமணாலே முடியாது. அதனால சாட்சால் ஸ்ரீஹரி ஆசனாத் ஏ அனந்தா கலு தத்வகோவிதைஹி ஸ்ரத்தாகுதம் யன்முகைஜ்யனாம் அபிஹி நவை ததா சேதனையா பேஷ்கிருதே ஹுதாசனே பாரமாம்ஸ்ய பரியபூஹு. தத்துவகோவிதைஹி ஈஸ்வர தத்துவத்தை சரிக்கும் தெரிஞ்சவர்கள், இஜ்ஜனாமபிகி ஆராத்திய தேவாளோட இந்திராதிகளோட பேர்கள் கொண்டு யாதொரு பிராமணோட முகத்துல ஸ்ரத்தாபூர்வம் ஸ்ரத்தாகுதம் அபரிச்சின்னமான சமர்ப்பிக்கப்பட்டத அந்த பகவான் அனுபவிக்கிறாரே அஸ்னாதிகளு. அதுபோல ஞானகம்யனும் சர்வ அந்திரியமாயிருக்கப்பட்ட ஜீவ சைதன்யத்து ஜடமான அக்னியில ஹோமப்பட்டது. நவை அந்த அக்னியில ஹோமம் கொடுக்கறதுல அவ்வளவு பகவானுக்கு சந்தோஷம் கிடையாது. அஸ்னாதினா சாப்பிடுறது. பகவான் எப்படி சாப்பிடலாம்னா பாகவதால் சாப்பிட்டாச்சானா பகவான் சந்தோஷப்படுவார். நீ அக்னியில் கொடுக்குறதுல கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டார். அஸ்னாதி அனந்தா கலு தத்துவ கோவிதைஹி ஸ்ரத்தாகுதம் என் முகைஜனா பபிகி என்றொரு பாகவதோட வாயில முகம் என்ன பிராமணோ முகமாசீத் அப்படின்னே வருது. நவை ததா சேதனையா பகிஷ்கிருதே ஹுதாசனே பாலகம் சேபதிய அந்த பகவான் பிராமணாவோட வாயில அன்னம். அதனாலதான் பாகவதாளுக்கு பார்த்தெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மத்தியான சாப்பாடுக்கு 30,000 ரூபாய் 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 பேர் நம்ம குரூப் உள்ளவா 3 பேர் அங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்க. விசேஷம் பிராமணால் பாகவதம் பாட்சி எல்லாருக்கும் அன்னதானம். பைசா எப்படியோ போகத்தான் செய்யுது. நீங்க ஆலோசிச்சு பாருங்க, பைசா நிற்கவா செய்யுது. பைசா ஏது விதம் போறது எப்படி நஷ்டமா இருந்தா அங்கே நஷ்டமா இருக்கு. நல்ல காரியத்தில் கொடுத்துட்டு போவோமே. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு கொடுத்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்காம இருக்கலாம். எங்க சித்தப்பா எத்தனை பிராവശ്யம் ஐசியூ போயிட்டு வந்திருக்கா, எவ்வளவு செலவு. இதைத்தான் இப்ப எங்க சித்தப்பா பையன் சொன்ன எங்க அப்பா சுபூஷனா அந்திம காலம் வர கிருஷ்ணா குருவாயிரப்பா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துடாதே அப்படின்னு எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார். ஏன் சேர்த்தா நான் கஷ்டப்படுவேன்னு இல்லை, என் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது. அப்பவும் குழந்தைகள் கஷ்டப்படாதுன்னு சொல்றதா தவிர தான் கஷ்டப்படாது சொல்ல. இதே மாதிரி குளிச்சுட்டு பாகவதம் வாசிச்சுட்டு உட்காந்து இருந்திருக்கார். அப்படியே கண்ணை மூடினார். என்ன ஒரு அகோபாக்கியம். அதனால அவ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கா, இங்க சித்தப்பா பாவம் பண்ணிருக்கான்னு கிடையாது. டோன்ட் மிஸ்இன்டர்பிரேட் இன் தட். யாருக்கும் சமம் இல்லாமையே அத்தம் வர தன் காரியத்தை நான் எப்பவுமே சொல்லப்பட்டது தானே. அத்தம் வர நம்ம காரியத்தை நம்ம பண்றது மாதிரி வச்சான்னா கிருஷ்ணா அது எப்ப முடியும்? பாகவதம் வாட்சிலே இருந்தோம். உடம்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே மாதிரி இருக்காது. கை வலிக்கும், கால் வலிக்கும். ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். உட்காந்து எந்திருக்கும் போதெல்லாம் சமம் தான். ஆனாலும் நம்ம பண்ணிதான் அதை கொஞ்சம் செத்தை எடுத்துதான், இதை எடுத்துதான், அதை எடுத்துதான்னா ரொம்ப கஷ்டம். பண்ண முடியாது, பண்ண மாட்டா. ஒரு நாளைக்கு பண்ணுவா, 2வது பண்ணுவா, அப்புறம் அவ கடல் வெளுத்து போகும்னு சொல்லுவாளே. அதனால ஆசனாதி ஆனந்தா பகவான் கேட்டுக்க வேண்டியது கிருஷ்ணா அத்தம்பர எங்காரியத்தை நாம் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இண்டிபெண்டா இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு லைஃப் வந்து கொடுத்தானா எவ்வளவு கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போடணும்னா முடியுமா? எவ்வளவு, அதுவும் இந்த காலத்துல எவ்வளவு பைசா செலவு. பைசா செலவு விடும்போ அந்த எவ்வளவு சிரமங்கள். ஆஷ்னாதி அனந்தகா கலு தத்துவ கோவிதை சத்தாகுதம் என் முகை. தர்மபுத்திரர் ஒரு ராஜசூய யாகம் நடக்கச்சே 1,00,000 பேர் சாப்பிட்டா ஒரு மணி அடிக்குமா. ஒரு தடவை அந்த மணி அடிச்சுட்டே இருந்தான். என்னது இந்த மணி அடிச்சுட்டே இருக்கே, அவ்வளவு சீக்கிரம் 1,00,000 பேர் சாப்பிடுவாளா அப்படின்னு நினைச்சுட்டு தர்மபுத்திரருக்கு யார் சாப்பிட்றா அப்படின்னு உடனே சாப்பிட்டப்புறம் அந்த அழிச்சின் வா அப்படின்னு உடனே சுகர் வந்தாராம். சுகர் வந்த உடனே அவர் ஒவ்வொரு கவலை சாப்பிட்ற செய்யும் 1,00,000 பேர் சாப்பிட்டாப்புல மணி அடிச்சுதான். அதனால பிராமணால் சாப்பிட்டானா பெரிய பாக்கியம்.
தென்னாங்கூர் காராளுக்கு ரொம்ப அகோபாகியம். இதே நம்ம மாதிரி ஆளுகள் ஸ்லோகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரிஷபதேவரும் சொல்றார். ரிஷபதேவர் உபதேசம்லயும் இதே மாதிரி ஸ்லோகம் வருது. ரிஷபதேவர் அதே மாதிரி 7வது ஸ்கந்தம்லயும் இதே மாதிரி ஒரு ஸ்லோகம், பிராமணாளுக்கு போடுறது வசதி, அக்னியில ஆಹುತಿ கொடுக்கறதோடன்னு சொல்றான். பஞ்சம ஸ்கந்தத்திலையும் வருது, 7ஆம் ஸ்கந்தத்திலையும் வருது, இதுலயும் வருது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளால முடியப்பட்டது. ஒரு ஃபுல் இதுதான் கொடுக்கணும். ஏதோ அன்னதானத்துக்கு சப்தாகம் நடக்கும்போது அன்னதானத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நம்ம பாலாமாமி 2-3 சப்தாகத்துல அன்னதானத்துக்குன்னு 200 கிலோ அரிசி கிலோ ரூபாய் கொடுத்தான். ஏதோ நம்மளால முடியப்பட்டது அடுத்து நடக்கட்டும். அது எப்படி செலவு பொதுவாக போட்டோம், நம்ம பண்றது பண்ணிடணும். இது பாகவத்துல சொல்றதுக்கு, பாகவத சொல்லத்துல எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலையே, ஆனாலும் ஏற்கிஞ்சது எதே ஒன்று பண்ணலாமே அப்படின்னு இதோட நிறுத்திப்போம். 41ஓட நிறுத்திப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. மத்தியானம் சுந்தரகாண்டம் அதேக்ஷம் வாசிங்க வாசிங்க. சங்கர் நாராயணன் மாமா இருக்கீங்களா? சங்கர் நாராயணன் சார் எத்தனாவது ஸ்லோகத்தை படிங்க? 35 ஒரே ஒரு ஸ்லோகம் படிங்க. பிரதான காலாயச ஏச தர்ம சங்கிரகே சரீர ஏஷ பிரதிபத்திய சேதனாம் கிரியாபலத்வேன புபு சுபாவ்யதே யதா நலோ தாருஷு தத்குணாத்மகः. ஸ்ரீமதி படிக்கிறேன். ஒரு अहो ममामि वितरन्त्यनुग्रहं हरिं गुरुं यज्ञभुजाम् अतीश्वरं स्वधर्मयोगेन यजन्ति मामका निरन्तरं क्षोणितले दृढव्रताः. லக்ஷ்மி 37வது ஸ்லோகம். லக்ஷ்மி இருக்கீங்களா? வாசிக்கிறோமா? மா ஜாது தேஜ பிரபவேன் மகாதிபிஹி திதிக்ஷயா தபசா வித்யயா தேவீப்யமானே அஜித தேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத்விஜானாம். சிவகலா ब्रह्मण्यदेव पुरुषः पुरातनो नित्यं हरिर्यच्चरणाभिवन्दनात् अवापलक्ष्मीम् अनपायिनीं यशो जगत्पवित्रं च महत्तमाग्रणी. பத்மலதா மாமி यत् सेवया अशेष गुहाय स्वराट विप्रप्रियस्तु दुष्यति काममीश्वरः तदेव तद्धर्म परे विनीतये सर्वात्मनो ब्रह्म कुलं निषेव्यताम्. மாமா இருக்காளா மாமி? இல்ல வஞ்ச ஓகே 40th ஸ்லோகம். குமான் லவேதான் நிதி வேலமாத்மனः விசீததோ யத்தமம் ஸ்வதஸ்வயம் யன்னித்ய சம்பந்த நிவேஷதா ததः பரம் கிமத் ராசி முகம் ஹவிர்புஜாம். மாலதி अश्नात्ययन्तः खलु तत्त्वकोविदैः श्रद्धाहुतं यन्मुख इज्जनामभिः न वै तथा चेतनया बहिष्कृते हुताशने पारमहंस पर्युगः. ஸ்வஜன பாடிடுங்க மாலதி. இத பாடிடுறேம்மா. स्वजनरुदमाला सरोरुह विकसित सरसीरुह मृदुचरणा गंभीर गमना करुणाय दयना कालाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वदना हेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. जय बोलो प्रेमिकेंद्र महाराज की जय. मंगलम भगवान विष्णु मंगलम मधुसूदन मंगलम पुंडरीकाक्षी मंगलम गरुड़ध्वज. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. श्री हरे नमः.
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण मयि मयीशा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः स्वस्ति कायेन वाचा मनसा इन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम 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 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஹலோ ஆமா சொல்லுங்க.